எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு ஆண் ஜாதகர். இவர் இதுவரைக்கும் திருமணம் ஆகவில்லை. 32 வயது முடிய போகிறது. 31 வயது முடிந்து 10 மாதம் 15 நாட்கள், 32 வயது ஆகிறது. இதுவரைக்கும் இவருக்கு திருமணம் ஆகவில்லை. இவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் எதன் அடிப்படையில் இருந்தால் அவருக்கு திருமணம் ஆகவில்லை இதுவரைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். அடுத்தது இவர் எப்பொழுது வீடு கட்டுவார் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் 17/9/1994 பிறந்துள்ளார். இவர் மாலையில் 7:12 பிறந்துள்ளார். இவர் ஆண் ஜாதகர், கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம், 4ஆம் பாதமாகும். இவர் மீன லக்கணம், 2இல் கேது, 4இல் செவ்வாய், 7இல் சூரியன் புதன், 8இல் குரு சுக்கிரன் ராகு, 12இல் சனி சந்திரன் ஆகும். இவர் பிறக்கும் பொழுது செவ்வாய் திசையில் 1 வருடம் 3 மாதம் 24 நாட்கள் பிறந்துள்ளார். அதன் பிறகு ராகு திசை ஒரு 18 ஆண்டு காலம், 29 வயது 3 மாதம் 24 நாட்கள் வரைக்கும் ராகு தசை நடந்தது. அதன் பிறகு குரு தசை தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு 16 ஆண்டு காலம், 45 வயது வரைக்கும் இவருக்கு குரு தசை. இப்பொழுது வயசு இவருக்கு 31 வயது 10 மாதம் 15 நாட்கள் ஆகிறது. இவருக்கு நடப்பு தசை குரு தசையில் சந்திர புத்தி சுக்கிரனுடைய அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு எப்பொழுது வீடு கட்டுவார் என்ற அமைப்பில் பார்ப்போம். இவர் 4ஆம் இடம் செவ்வாய், கடுமையான பாவத்துவ அமைப்பில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். ஆனால் இருந்தாலும் லக்னாதிபதி 8இல் மறைந்து குருவினுடைய பார்வையில் இருப்பது மிகவும் சிறப்பு. 4ஆம் அதிபதி 7இல் உச்சமாகி நல்ல ஸ்தான பலத்தோடு அமைந்திருக்கிறார். அதனால் இவருக்கு வீடு அமையும். அதனுடைய தசாபுத்தியின் அடிப்படையில் தான் அமையும். இப்பொழுது குரு தசை சந்திர புத்தி நடக்கிறது. சந்திரன் 5ஆம் அதிபதி 12இல் மறைந்திருந்தாலும் அவர் குருவினுடைய பார்வையில் ஓரளவுக்கு வளர்பிறை பௌர்ணமியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அப்போது 5ஆம் அதிபதி 12இல் மறைந்து சனியோடு சேர்ந்திருந்தாலும் சுபத்துவ அமைப்பில் 5ஆம் பாவகத்தினுடைய தன்மையை ஒரு அளவுக்கு நன்மையான தரும். இந்த குரு 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்வதால் குரு திசை சந்திர புத்தி முடிந்து செவ்வாய் புத்தி 17/8/2027 நடக்கிறது. செவ்வாய் 4ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டுள்ளதால் அவர் 9ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி 4இல் உட்கார்ந்து குருவினுடைய பார்வையில் அமைந்திருப்பதால் அந்த செவ்வாய் தசை நடந்து முடிவதற்குள் அவர் சொந்த வீட்டில் இருப்பார். அவர் வீடு கட்டி சொந்தமான வீட்டில் இருப்பார். அதன் பிறகு இவருக்கு திருமணம் நடக்கும். திருமணம் இதுவரைக்கும் ஏன் நடக்கவில்லை என்றால், லக்கணத்திற்கு 2இல் கேது, அந்த 8இல் ராகு, அது தவறான ஒரு விஷயமாகும். அதேபோல் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து ஒரே இடத்தில் 8இல் மறைந்து ராகுவோடு சேர்ந்து கிரகண அமைப்பில் இருப்பது மிகவும் தவறான ஒரு விஷயமாகும். அதேபோல் சனி 12இல் மறைந்து குடும்பஸ்தானத்தை பார்ப்பது மிகவும் தவறான ஒரு விஷயமாகும். அடுத்தது லக்கணத்திற்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் 12இல் மறைந்து சனியோடு 12ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டிருப்பது அந்த திருமணத்தை தாமதம் பண்ணக்கூடிய அமைப்பாகும். அதேபோல் ராசிக்கு 7ஆம் அதிபதி 8இல் மறைந்துள்ளார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனியினுடைய பார்வை அமைந்துள்ளது. ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் பாவகிரகம் அமர்ந்துள்ளார். இதுபோல் எல்லாம் அந்த பாவகிரகங்களுடைய 2, 7, 8 லக்கணம் 5ஆம் இடம் தொடர்பு கொண்டுள்ளதால் இவருக்கு 33 வயது முடியும் தருவாயில் தான், அதாவது 34 வயது நெருங்கும் போதுதான் இவருக்கு திருமணமும் நடக்கும். குரு திசை செவ்வாய் புத்தி, செவ்வாய் 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். இருந்தாலும் இந்த குரு சுக்கிரனுடைய தொடர்பை பெற்ற இந்த ராகு தான் திருமணத்தை தருவார். அப்பொழுது செவ்வாய் புத்தி முடிந்து ராகு புத்தி ஆரம்பிக்கும் பொழுது இவருக்கு திருமணம் கூடும். இதன் அடிப்படையில் தான் இவருக்கு இதுவரைக்கும் திருமணம் நடக்காமல் இவ்வளவு காலதாமதமாக நடந்து வந்தது. 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்று நல்ல அமைப்பில் தான் இருக்கிறார். 6ஆம் அதிபதி 7இல் இருப்பது அந்த திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பாகும். ராசிக்கு 7ஆம் அதிபதியும் அதுபோல் அமர்ந்துள்ளார். இதெல்லாம் குரு சுக்கிரனுடைய நெருங்கிய, இதே மாதிரி குரு சுக்கிரன் தொடர்பு கொண்டிருந்தால் திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பாகும். குரு திசை ராகு புத்தியில் இவருக்கு திருமணம் நடக்கும். இவர் அடுத்தது குரு 12ஆம் இடத்தை தொடர்பு கொண்டதால் 8-12 சுபத்துவம், 8ஆம் இடமும் சுபத்துவமாக இருக்கிறது, 12ஆம் இடமும் சுபத்துவமாக இருப்பதால் இவர் குறைந்தது ஒரு 500 கிலோமீட்டருக்கு அந்த நாளில் சென்னையில் வேலை செய்து வருகிறார். 12ஆம் இடம் தூரம் இடத்தை நகர்த்தி இருக்கிறது. குரு தசையில் இவர் அந்த தூரமான இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கி இருக்கிறது. இதுபோல் அந்த ராசி லக்கணத்துக்கு 2, 7, 8, 5 பாவகிரகங்கள் தொடர்பு கொண்டால் திருமணம் தாமதமாகும், புத்திரபாகியம் தாமதமாகும், லேட்டாக தான் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். 4ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டுள்ள அந்த செவ்வாய் புத்தி முடியும் தருவாயில் அவர் வீடு கட்டி முடித்து விடுவார். அதன் பிறகு அவருக்கு திருமண வாழ்க்கை அமைந்து
குழந்தையெல்லாம் ஆண் குழந்தை பெண் குழந்தை இரண்டு குழந்தைகளும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. நன்றாக இருக்கும். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம்.